வணக்கம். ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள். ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும், ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது. நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம். இது ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு நாளில் 12 லக்னங்கள் மாறிவரும். அதனால் லக்னம் என்பது மிக துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது. இது ஒருவரின் குணநலன்கள், உடல் அமைப்பு, மனோபலம், செயல்பாடு, ஆயுள், எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது. ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும். ஒரு ராசியில் சந்திரன் சுமார் 2.25 நாட்கள் இருப்பார். சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை, எண்ண ஓட்டங்கள், உணர்வுகள் ஆகியவற்றை குறிக்கும். தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாக கொண்டே கணிக்கப்படுகின்றன. ஜோதிடப்படி லக்னம்தான் ஒருவரின் ஆளுமை திறன், சிந்தனை, செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது. ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே. ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும். உதாரணத்திற்கு, ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும். எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம். இப்போது 12 லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மகர ராசி மற்றும் மிதுன லக்னம் ஆகிய இரண்டும் இணைந்த ஜாதக அமைப்பு என்பது ஒரு மனிதருக்கு அபாரமான புத்திசாலித்தனத்தையும் அதே சமயம் விடாமுயற்சியையும் ஒரு சேர கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கலவையாகும். மிதுன லக்னம் என்பது புதனின் ஆதிக்கம் கொண்டது என்பதால் உங்களிடம் எப்போதும் ஒரு இளமை துடிப்பும் எதையும் விரைவாக கற்றுக்கொள்ளும் ஆர்வமும் அதிகமாக இருக்கும். அதே வேளையில் மகர ராசியின் அதிபதி சனி பகவான் என்பதால் உங்கள் செயல்களில் ஒரு முதிர்ச்சியும் பொறுமையும் எப்போதும் குறிகொண்டிருக்கும். நீங்கள் வெளியில் பார்க்க மிகவும் கலகலப்பானவராகவும் யாரிடமும் எளிதில் பழகக்கூடியவராகவும் தெரிந்தாலும் உங்கள் மனதிற்குள் எப்போதுமே ஒரு பெரிய லட்சியத்தை நோக்கி மிக தீவிரமாக சிந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள். காற்று மற்றும் நிலம் ஆகிய 2 தத்துவங்களின் சங்கமமாக நீங்கள் இருப்பதால் கற்பனை திறனும் அதனை செயல்படுத்தும் நிதானமும் உங்களிடம் இயற்கையிலேயே அமைந்திருக்கும். மற்றவர்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு முன்பே நீங்கள் அதன் ஆழத்தை அறிந்து கொள்ளும் ஆற்றல் படைத்தவர் என்பதால் உங்களை யாராலும் அவ்வளவு எளிதில் ஏமாற்றிவிட முடியாது. உங்களது பேச்சாற்றல் மற்றவர்களை கவரும் விதத்தில் இருக்கும். அதே சமயம் அந்த பேச்சில் ஒரு அதிகாரமும் உண்மையும் கலந்திருப்பதை சுற்றியுள்ளவர்கள் உணர்வார்கள். வாழ்க்கையில் எத்தனை ஏற்ற இறக்கங்கள் வந்தாலும் உங்கள் அறிவாற்றலால் அதனை சமாளித்து முன்னேறும் வல்லமை உங்களுக்கு எப்போதும் உண்டு. குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை நீங்கள் மிகவும் சுமூகமான உறவை பேண வேண்டும் என்று நினைப்பீர்கள். உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் நீங்கள் எப்போதும் வெளிப்படையாக பேச விரும்புவீர்கள். மிதுன லக்னத்தின் தாக்கம் காரணமாக நீங்கள் வீட்டின் மற்றவர்களுடன் நகைச்சுவையாகவும் கலகலப்பாகவும் பேசி மகிழ்வீர்கள். ஆனால் மகர ராசியின் தன்மையால் குடும்ப பொறுப்புகள் என்று வரும்போது மிகவும் கண்டிப்பானவராகவும் நேர்மையானவராகவும் மாறிவிடுவீர்கள். உங்கள் தாய் மற்றும் தந்தை மீது உங்களுக்கு பெரிய மதிப்பும் மரியாதையும் இருக்கும். அவர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பதில் நீங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள். வாழ்க்கை துணையை பொறுத்தவரை உங்கள் அறிவிற்கு ஈடுகொடுக்கும் விதமாக ஒரு புத்திசாலியான துணையை நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள். சில நேரங்களில் உங்கள் பிடிவாத குணத்தால் சிறு சலசலப்புகள் வந்தாலும் உங்களது சாதுரியமான பேச்சால் அதனை சரி செய்து விடுவீர்கள். உங்கள் சகோதர சகோதரிகளுடன் ஒரு நல்ல நட்பு ரீதியான உறவை வைத்திருப்பீர்கள். அவர்களுக்கு ஏதேனும் கஷ்டம் என்றால் முதலாளாக நின்று உதவி செய்வீர்கள். உறவினர்கள் மத்தியில் நீங்கள் ஒரு ஆலோசகராகவும் மதிப்புமிக்கவராகவும் திகழ்வீர்கள்.
உங்கள் வார்த்தைக்கு அவர்கள் எப்போதும் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக உருவெடுக்க அதிக வாய்ப்புகள் உள்ளன. ஏனெனில் உங்களின் திட்டமிடுதல் மிகவும் துல்லியமாக இருக்கும். மிதுன லக்னம் உங்களுக்கு பலவிதமான தொழில்களை செய்யும் ஆர்வத்தை கொடுக்கும். அதே சமயம் மகர ராசி ஒரு தொழிலில் நிலைத்து நின்று உழைக்கும் தன்மையை கொடுக்கும். தகவல் தொடர்புத்துறை, எழுத்துத்துறை, கணினி மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த தொழில்களில் நீங்கள் அபாரமான வளர்ச்சியை பெறுவீர்கள். நீங்கள் ஒரு வேலையை தொடங்குவதற்கு முன் அதை பற்றி முழுமையாக ஆராய்ச்சி செய்த பிறகே இறங்குவீர்கள். உங்கள் வியாபாரத்தில் மற்றவர்களுக்கு தராத புதிய யுக்திகளை பயன்படுத்தி வாடிக்கையாளர்களை கவரும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. நீங்கள் நேர்மையாக செயல்பட விரும்புவீர்கள். அதே சமயம் வியாபார நுணுக்கங்களை அறிந்து லாபத்தை எப்படி ஈட்டுவது என்பதிலும் நீங்கள் கைதேர்ந்தவராக இருப்பீர்கள். கூட்டுத் தொழிலை விட சொந்த தொழிலில் நீங்கள் அதிக சுதந்திரமாக செயல்படுவீர்கள் என்பதால் அதில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. உங்களை நம்பி முதலீடு செய்பவர்களுக்கு நீங்கள் ஒருபோதும் துரோகம் செய்ய மாட்டீர்கள். உங்கள் தொழிலில் ஏற்படும் நஷ்டங்களை கூட உங்களின் புத்திசாலித்தனத்தால் வெற்றியாக மாற்றும் வல்லமை உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் நீங்கள் எப்போதும் ஒரு தனித்துவமான பணியாளராக திகழ்வீர்கள். மேலதிகாரிகள் உங்களை மிகவும் நம்பி பெரிய பொறுப்புகளை உங்களிடம் ஒப்படைப்பார்கள். நீங்கள் ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்யும் ஆற்றல் கொண்டவர் என்பதால் அலுவலகத்தில் உங்களது தேவை மிக முக்கியமானதாக இருக்கும். உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களிடம் நீங்கள் ஒரு நண்பரைப் போல பழகுவீர்கள். அதே சமயம் வேலை என்று வந்துவிட்டால் துல்லியத்தையும் ஒழுக்கத்தையும் எதிர்பார்ப்பீர்கள். மிதுன லக்னத்தின் புதன் உங்களுக்கு தகவல் பரிமாற்றத்தில் சிறந்த திறமையை கொடுப்பதால் அலுவலக கூட்டங்களில் உங்கள் கருத்துக்கள் அனைவராலும் பாராட்டப்படும். மகர ராசியின் சனி பகவான் உங்களுக்கு பொறுமையை வழங்குவதால் வேலையில் பதவி உயர்வு மற்றும் அங்கீகாரம் கிடைக்க தாமதமானாலும் நீங்கள் சோர்வடையாமல் தொடர்ந்து உழைப்பீர்கள். நிர்வாகத்துறையில் நீங்கள் மிகச்சிறந்த பதவிகளில் அமரும் யோகம் உங்களுக்கு உண்டு. அரசாங்க வேலை அல்லது பெரிய நிறுவனங்களில் ஆலோசகர் போன்ற பதவிகள் உங்களை தேடி வரும். உங்கள் கடின உழைப்பால் மற்றவர்கள் அடைய முடியாத உயரத்தை நீங்கள் மிக எளிதில் அடைந்து விடுவீர்கள். பொருளாதார ரீதியாக நீங்கள் மிகவும் பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை வாழவே விரும்புவீர்கள். பணத்தை சேமிப்பதிலும் முதலீடு செய்வதிலும் உங்களுக்கு தனி ஆர்வம் இருக்கும். உங்கள் இளமை காலத்தில் பணத்தை செலவு செய்வதில் கொஞ்சம் ஆர்வம் காட்டினாலும் வயது ஏற ஏற பணத்தின் மதிப்பை உணர்ந்து மிகவும் சிக்கனமாக இருக்கத் தொடங்குவீர்கள். வரவுக்கேற்ற செலவு செய்ய வேண்டும் என்பதில் நீங்கள் உறுதியாக இருப்பீர்கள். அதே சமயம் நல்ல ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வதற்கும் உங்களுக்கு பிடிக்கும். நிலம், வீடு மற்றும் வாகனங்கள் வாங்குவதில் நீங்கள் முதலீடு செய்வீர்கள். இது உங்கள் எதிர்காலத்திற்கு பெரிய உறுதுணையாக இருக்கும். ஷேர் மார்க்கெட் அல்லது வியாபார முதலீடுகளில் நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு லாபம் ஈட்டுவீர்கள். மற்றவர்களுக்கு பண உதவி செய்யும் போது மட்டும் கொஞ்சம் யோசித்துச் செய்வது நல்லது. உங்களுக்கு கடன் வாங்குவது பிடிக்காது. ஒருவேளை வாங்கினாலும் அதனை மிக விரைவாக அடைத்து விடுவீர்கள். உங்களது புத்திசாலித்தனமான சேமிப்பு பழக்கம் உங்கள் முதுமை காலத்தில் உங்களுக்கு பெரிய நிம்மதியை தரும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. உங்கள் நிதி நிலைமை எப்போதும் சீராக இருக்கும்படி நீங்கள் தொடர்ந்து திட்டமிட்டுக் கொண்டே இருப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்களை கவனித்துக் கொள்வதில் கொஞ்சம் கூடுதல் அக்கறை காட்ட வேண்டும். ஏனெனில் நீங்கள் எப்போதும் சிந்தித்துக் கொண்டே இருப்பதால் மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்புண்டு. மிதுன லக்னம் என்பதால் சுவாச கோளாறுகள் அல்லது நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து போகலாம். எனவே முறையான மூச்சு பயிற்சி செய்வது உங்களுக்கு நல்லது. மகர ராசியின் தாக்கத்தால் எலும்புகள் மற்றும் பற்களில் சில உபாதைகள் ஏற்படலாம் என்பதால் கால்சியம் சத்து நிறைந்த உணவுகளை உட்கொள்வது அவசியம். நீங்கள் எப்போதுமே பரபரப்பாகச் செயல்படுவதால் உங்கள் செரிமான மண்டலத்தில் சில பிரச்சனைகள் வரலாம். எனவே நேரத்திற்கு சாப்பிடுவதை பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். அதிகப்படியான வேலைப்பளுவால் ஏற்படும் உடல் சோர்வை தவிர்க்க போதுமான அளவு ஓய்வு எடுப்பது மிகவும் முக்கியம். தினமும் காலையில் நடைப்பயிற்சி அல்லது யோகா செய்வது உங்கள் உடலை இளமையாகவும் சுறுசுறுப்பாகவும் வைத்திருக்க உதவும். வெளி உணவுகளை தவிர்த்து வீட்டிலேயே ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டால் நீங்கள் நீண்ட ஆயுளுடனும் உடல் வலிமையுடனும் வாழலாம். உங்கள் ஆரோக்கியத்தை பேணுவது உங்கள் முன்னேற்றத்திற்கு மிகவும் அவசியம் என்பதை மறந்துவிடாதீர்கள். குழந்தைகள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமைவார்கள். நீங்கள் உங்கள் பிள்ளைகளிடம் ஒரு நண்பரைப் போலவே பழக விரும்புவீர்கள். அவர்களுக்கு சிறந்த கல்வியையும் அறிவையும் வழங்குவதில் நீங்கள் எந்த குறையும் வைக்க மாட்டீர்கள். பிள்ளைகளின் தனித்திறமைகளை அடையாளம் கண்டு அதனை வளர்ப்பதில் நீங்கள் முன்னின்று செயல்படுவீர்கள். மகர ராசியின் குணத்தால் பிள்ளைகள் ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் வளர வேண்டும் என்பதில் நீங்கள் கண்டிப்பு காட்டுவீர்கள். உங்கள் பிள்ளைகள் உங்களை ஒரு ரோல் மாடலாக பார்ப்பார்கள் என்பதால் அவர்களுக்கு முன்மாதிரியாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள்.
அவர்களுக்குச் சுயமாக சிந்திக்கும் ஆற்றலையும் தைரியத்தையும் சிறுவயதிலேயே ஊட்டி வளர்ப்பீர்கள். இதனால் அவர்கள் பிற்காலத்தில் சமூகத்தில் மிக உயர்ந்த நிலையை அடைவார்கள். உங்கள் பிள்ளைகளின் வெற்றி உங்கள் மனதிற்கு பெரிய நிம்மதியையும் பெருமையையும் தரும். அவர்களுடன் நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு ஒரு சிறந்த பொழுதுபோக்காக இருக்கும். உங்கள் முதுமை காலத்தில் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு பெரும் ஆதரவாக இருப்பார்கள். அவர்களது வளர்ச்சி உங்களை சமூகத்தில் இன்னும் கௌரவமான நிலைக்கு உயர்த்தும். பயணங்கள் செய்வதில் உங்களுக்கு தீராத ஆர்வம் இருக்கும். அதுவும் குறிப்பாக புதிய இடங்களை பார்ப்பதிலும் அங்கிருக்கும் கலாச்சாரங்களை அறிந்து கொள்வதிலும் நீங்கள் விருப்பம் காட்டுவீர்கள். மிதுன லக்னம் என்பது மாற்றங்களை விரும்பும் லக்னம் என்பதால் நீங்கள் ஒரே இடத்தில் இருக்க பிடிக்காமல் அடிக்கடி பயணங்களை மேற்கொள்வீர்கள். தொழில் விஷயமாகவோ அல்லது கல்வி நிமித்தமாகவோ நீங்கள் மேற்கொள்ளும் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு பெரிய திருப்புமுனையாக அமையும். ஆன்மீக பயணங்களை விட அறிவை வளர்க்கும் விதமான இடங்களுக்குச் செல்லவே நீங்கள் அதிகம் விரும்புவீர்கள். பயணங்களின் போது நீங்கள் பல புதிய மனிதர்களை சந்திப்பீர்கள். அவர்களின் நட்பு உங்கள் வாழ்க்கையில் புதிய கதவுகளை திறக்கும். நீண்ட தூர பயணங்கள் உங்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும். அதே சமயம் பயணங்களில் நீங்கள் மிகவும் கவனமாக திட்டமிட்டு செயல்படுவீர்கள். வாகனங்களில் செல்லும்போது வேகத்தை குறைத்துக் கொள்வது உங்களுக்கு பாதுகாப்பை தரும். ஒவ்வொரு பயணமும் உங்களுக்கு ஒரு புதிய பாடத்தை கற்றுக் கொடுக்கும். அந்த அனுபவங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகச் சரியாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். முடிவாகச் சொல்லப்போனால் மகர ராசி மற்றும் மிதுன லக்னம் கொண்ட நீங்கள் ஒரு பன்முக திறமை கொண்ட சாதனையாளராக திகழ்வீர்கள். உங்கள் புத்திசாலித்தனமும் உழைப்பும் சேரும்போது உங்களுக்கு வெற்றியானது தானாகவே வந்து சேரும். சில நேரங்கள் ஏற்படும் மனக்குழப்பங்களை தவிர்த்து ஒரு தெளிவான முடிவை எடுத்தால் உங்களை யாராலும் முறியடிக்க முடியாது. குடும்பம், தொழில் என சமூகம் என மூன்றிலும் நீங்கள் ஒரு சமநிலையை பேணுவதில் வல்லவர். உங்கள் பேச்சும் செயலும் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வரை உங்கள் புகழ் குன்றாமல் இருக்கும். தெய்வ பக்தியும் தர்ம சிந்தனையும் உங்களுக்கு எப்போதும் பாதுகாப்பாக இருக்கும் என்பதால் வாழ்க்கையில் எந்த சோதனையும் நீங்கள் எளிதாக கடந்து விடுவீர்கள். உங்கள் விடாமுயற்சியால் நீங்கள் தொடும் சிகரங்கள் அனைத்தும் நிலையானதாக இருக்கும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதிலும் நீதியை காப்பதிலும் நீங்கள் எப்போதும் முன்னிலையில் இருப்பீர்கள். உங்களது இந்த உயர்ந்த குணங்களே உங்களை பிற்காலத்தில் ஒரு மதிக்கத்தக்க மனிதராக வரலாற்றில் இடம்பெறச் செய்யும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. உங்கள் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியும் அமைதியும் பெருக நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியில் முடியும். நன்றி. இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் 2 எடுக்க தயாராக உள்ளேன். பாகம் 2 வேண்டும் என்றால் பாகம் 2 என்று டைப் செய்யவும். பெரும்பாலான நண்பர்கள் பாகம் 2 வேண்டும் என்றால் விரைவில் பாகம் 2 வீடியோ பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.